12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன். சென்ற வகுப்பில் எலக்ட்ரானின் மின்னூட்ட நிறைத்தகவு காணும் தாம்சன் சோதனையை பார்த்தோம். இந்த தாம்சன் சோதனையானது நவீன இயற்பியல் தோன்றுறதுக்கு ஒரு அடிப்படையாக அமைந்த சோதனை அப்படின்னு சொல்லலாம். இது நவீன இயற்பியல் மட்டுமில்லை, நவீன அறிவியலே தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக அது இருந்தது. அதாவது தாம்சனுடைய மின்னூட்ட நிறைத்தகவு சோதனை. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானுடைய மின்னூட்டத்தை கண்டறியும் சோதனையை பார்க்க போகிறோம். இதை செஞ்சவர் மில்லிகன். இதை மில்லிகன் எண்ணெய் துளி சோதனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மில்லிகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக வழுவழுப்பான, அதாவது அதிக பாகுத்தன்மை கொண்ட திரவத்தை எடுத்துக்கிறாரு. அதாவது எண்ணெய் மாதிரியான திரவத்தை எடுத்துக்கிட்டு அதை மின்னூட்டம் செய்து அதை மின்புலத்தில் இயங்க வைக்கிறாரு. அப்போ மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருள் என்ன பண்ணும், மின்புலத்துக்கு தகுந்த மாதிரி அது இயங்கும் இல்லையா. அது மூலயமா அந்த மின்னூட்ட மதிப்பை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மின்னூட்ட மதிப்பை வச்சு எலக்ட்ரானின் மின்னூட்டத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பை கண்டறியும் மில்லிகனுடைய சோதனை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான உருளை வடிவ ஒரு கண்ணாடி கலன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுக்குள்ளே 2 உலோக தட்டுகள் வச்சுருக்கோம். இந்த தட்டை ஏ அப்படின்னு சொல்லுவோம், இந்த தட்டை பி அப்படின்னு சொல்லலாம். இந்த தட்டுகளுடைய விட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தட்டோட விட்டம் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்குது. 2 தட்டுமே அதே மாதிரி தான் இருக்குது. இந்த தட்டுகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி இருக்குது இல்லையா, இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தட்டுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி 1.5 சென்டிமீட்டர். இப்போ இந்த தட்டோட மையத்தில், ஏ தட்டோட மையத்தில் ஒரு துளை ஏற்படுத்தலாம். இந்த துளை எதுக்காகனா, எண்ணெய் துளிகள் இது வழியாக வர்றதுக்காக செய்கிறோம். எண்ணெய் துளிகள் இந்த தட்டுகளுக்கு இடையில் வர மாதிரி நம்ம செய்கிறோம். அப்போ இங்கே மேலே ஒரு திறப்பு ஏற்படுத்தி இந்த இடத்துல அந்த எண்ணெய் துளியை தெளிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம். இது பேர் நுண் தெளிப்பான் அப்படின்னு பேர். இது வழியாக எண்ணெய் துளி தெளிக்கப்படும். இந்த அமைப்புக்கு பேர் நுண் தெளிப்பான். இந்த நுண் தெளிப்பான் என்ன பண்ணுன்னா, எண்ணெய் துளிகளை இந்த துளை வழியாக கீழே தெளிக்கும். அப்போ என்ன ஆகுனா, மிக சிறிய நீர் துளிகளாக, அதாவது எண்ணெய் துளிகளாக அது அந்த திரவ துளிகள் உள்ளே வரும். இந்த எண்ணெய் துளிகளோட இயக்கத்தை நம்ம நுண்ணோக்கி மூலயமா பார்ப்போம். நுண்ணோக்கி இந்த பக்கம் இருக்கும். இது நுண்ணோக்கி. இந்த நுண்ணோக்கியின் மூலமாக இந்த எண்ணெய் துளிகள் எவ்வளோ வேகத்தில் இயங்குது, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொலைவை எவ்வளோ நேரத்தில் கடக்குதுன்றதை வச்சு அந்த எண்ணெய் துளிகளுடைய வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு இந்த நுண்ணோக்கி பயன்படுது. இந்த எண்ணெய் துளிகள் நல்லா தெளிவாக வெளிச்சத்தில் தெரியறதுக்காக ஒரு ஒளி மூலம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஒளி மூலம் இருக்கும். இந்த லைட் ஆன் பண்ண உடனே இந்த எண்ணெய் துளிகளை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நுண்ணோக்கி மூலிமா இந்த எண்ணெய் துளிகளை பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த தட்டுகள் இருக்கிற ஏபி என்ற 2 உலோக தட்டுகள், இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு மின்கலன் இணைக்கப்படுது. ஏ தட்டுகளுக்கு நேர் மின்னழுத்தமும் பி தட்டுக்கு எதிர் மின்னழுத்தமும் இணைக்கப்படுது.
அப்போ ஏ தட்டு நேர் மின்னோட்டம் பெறும், பி தட்டு எதிர் மின்னோட்டம் பெறும். அப்போ ஏ தட்டுலேருந்து பி தட்டுக்கு மின்புலமானது கீழ் நோக்கி இருக்கும். அதாவது ஏ தட்டுலேருந்து பி தட்டு நோக்கி மின்புலமானது இருக்கும். அது தேவைப்பட்டால் நம்ம இந்த மின்புலத்தை உருவாக்கலாம், அதாவது பேட்டரி ஆன் பண்ணலாம். இல்லைனா மின்புலம் இல்லாத நிலையில் இந்த சோதனையை செய்யலாம். ஆரம்பத்தில் மின்புலம் இல்லாத நிலையில் இந்த திரவ துளி, அதாவது எண்ணெய் துளி புவியீர்ப்பு விசையினால் கீழ் நோக்கி இயங்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த திரவ துளிக்கு மின்னூட்டம் அளிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸ் கதிர்களை இந்த வழியாக நம்ம அனுப்பணும். எக்ஸ் கதிர்களை அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கதிர்கள் இங்கே இருக்கிற வாயுக்களை அயனியாக்கி அந்த மின்னூட்டத்தை இந்த திரவ துளி, அதாவது எண்ணெய் துளிக்கு அளிக்கும். அப்போ எண்ணெய் துளி ஒரு குறிப்பிட்ட மின்னூட்டம் பெறும். இப்போ இந்த மின்னூட்டம் பெற்ற எண்ணெய் துளி இந்த மேலேருந்து கீழே விழும்போது நம்ம மின்புலத்தை செலுத்துகிறோம். இப்போ எண்ணெய் துளி எதிர் மின்னூட்டம் பெற்றதாக எடுத்துக்கலாம். அப்போ எதிர் மின்னூட்டம் பெற்றதாக இருந்தால் என்னாகும், புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படும். அப்போ மின்விசை, அதாவது அந்த எண்ணெய் துளி மேலே செயல்படுற மின்விசை மேல் நோக்கி செயல்படும். அப்போ என்ன ஆகுனா, இந்த மின்புலத்தை நம்ம அதிகரித்தோன்னா, மின்புலத்தை அதிகரிக்கும் போது அது இங்கே எண்ணெய் துளி மேலே செயல்படுற நிகர விசைக்கு அது சமமாகும்போது எண்ணெய் துளி அதே இடத்துல நிற்கும். சப்போஸ் இந்த புவியீர்ப்பு விசையால் இருக்கிற நிகர விசையை விட இந்த எண்ணெய் துளி மீது செயல்படும் மின் விசை அதிகமாகும்போது எண்ணெய் துளி மேல் நோக்கி நகரும். இல்லைன்னா இந்த வேகத்தை கீழ் நோக்கி வரும்போது அதனுடைய வேகத்தையும் நம்மளால் குறைக்க முடியும். இந்த மாதிரி மின்புலத்தின் மூலயமா இந்த மின்னூட்டம் பெற்ற எண்ணெய் துளியோடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தி அதை நுண்ணோக்கி மூலயமா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அது மூலயமா நம்ம இந்த எண்ணெய் துளி மேலே இருக்கிற மின்னூட்ட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். மில்லிகனோட இந்த சோதனை அமைப்போட பக்கவாட்டு படத்தை வரைகிறேன். அது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த கண்ணாடி கலன். இந்த உருளை வடிவ கண்ணாடி கலனில் அந்த தட்டுகள் இருக்குது. இது தட்டு ஏ, இது தட்டு பி. இந்த தட்டு ஏவில் ஒரு திறப்பு ஏற்படுத்தியிருக்கோம், எண்ணெய் துளி இது வழியாக வர மாதிரி. இந்த இடத்துல நுண் தெளிப்பான் இருக்குது. நுண் தெளிப்பான் இது வழியாக எண்ணெய் துளி உள்ளே வருது. இந்த எண்ணெய் துளி மேலே ஒளி படுற மாதிரி இங்கே ஒளி மூலம் இருக்குது. இந்த பக்கம் நுண்ணோக்கி இருக்குது. இப்போ மின்புலத்தை இந்த ஏ மற்றும் பி தட்டுகளில் நம்ம கொடுப்போம். அதாவது ஏ தட்டுகள் நேர் மின்னழுத்தமும் பி தட்டுக்கு எதிர் மின்னழுத்தமும் கொடுக்கலாம். தேவைப்படும் போது அதை கொடுப்போம். அப்போ தட்டுகளுக்கு இடையில் மின்புலம் உருவாகும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையில் மின்புலம் இல்லை, அதாவது ப்ளஸ் மைனஸ் இல்லை. அப்போ திரவ துளி மேலே புவியீர்ப்பு விசை மட்டும்தான் இருக்குது. அதாவது புவியீர்ப்பு விசையால் இந்த திரவ துளி இயங்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த திரவ துளி எப்படி செயல்படும் அப்படின்றத பார்க்கலாம். இது மூலிமா இந்த திரவ துளி இருக்கு இல்லையா, இது கோள வடிவத்தில் இருக்கும். திரவ துளி எப்பயுமே ஒரு நீர்த்துளி இல்லை நீர் குமிழிலாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே கோள வடிவத்தில் இருக்கும், ஒரு பந்து மாதிரி இருக்கும். அந்த கோள வடிவ திரவ துளி, அதாவது எண்ணெய் துளியோட ஆரத்தை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது புவியீர்ப்பு விசையின் காரணமாக இந்த திரவ துளி மேலேருந்து கீழே இந்த தட்டுகளுக்கு இடையில் நகரும் போது அது மேலே செயல்படக்கூடிய விசைகளை வச்சு அந்த திரவ துளியோட ஆரத்தை முதல்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் துளி ரெண்டு தட்டுகளுக்கு இடையில் நகருது. எண்ணெய் துளி மேலேருந்து கீழே வரும்போது இந்த இடத்துல எண்ணெய் துளி மேலே புவியீர்ப்பு விசை செயல்படும். அதாவது இதுதான் எண்ணெய் துளின்னு எடுத்துக்கோங்க. இது மேலே புவியீர்ப்பு விசை செயல்படும். அது எஃப்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த எண்ணெய் துளி கீழ் நோக்கி இயங்கும்போது இங்கே வாயுக்கள் இருக்கு இல்லையா, காற்று இல்லை வாயுக்கள் இருக்கும். அந்த வாயுக்களை அது மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி செய்யும். அதாவது இதனுடைய பருமனுக்கு சமமான வாயுவை அது மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி செய்யும். அதன் காரணமாக ஒரு மிதப்பு விசை உருவாகும். நீங்கள் ஆர்கிமிடிஸ் தத்துவம்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஏதோ ஒரு பாய்மத்துக்குள்ளே ஒரு பொருள் மூழ்கும் போது அது அந்த பாய்மத்தை வெளியேற்றும். அதனால் ஒரு மிதப்பு விசை உருவாகும். அது பேர் பாயண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிதப்பு விசை FB. இந்த புவியீர்ப்பு விசை அப்புறம் இந்த மிதப்பு விசை இது கூடயே இன்னொரு விசை செயல்படும். அதாவது ஒரு திடப்பொருளை ஒரு திரவத்துக்குள்ளே போட்டிங்கன்னா, ஒரு கல் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த கல்லுடைய வேகம் குறையிறத பார்ப்பீங்க. இதேமாதிரி அந்த கல்லை ஒரு எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா அதனுடைய வேகம் இன்னும் குறையிறத பார்ப்பீங்க. தண்ணியில் போடும்போது ஓரளவு வேகம் குறையுது, எண்ணெயில் போடும்போது இன்னும் அந்த கல்லோட வேகம் குறையுது, பொறுமையாக இயங்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரவத்துடைய கொழகொழப்பு தன்மை, பாகுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த திரவ ஏடுகளுக்கு இடையில் செயல்படுற உராய்வு விசையின் காரணமாக அந்த பொருளோட இயக்கத்தில் ஒரு தடை ஏற்படும். அந்த விசைக்கு பேர் உராய்வு விசைன்னு பேர். இது காற்றில் இல்லை வாயுவில் இந்த திரவத்துளி எண்ணெய் துளி இயங்கும்போது அதனோட ஏற்படுற உராய்வு விசையினால் இங்கே ஒரு பாகு விசை ஏற்படும். அது எந்த திசையில் இந்த திரவத்துளி இயங்குதோ அந்த திசைக்கு எதிர் திசையில் அந்த பாகு விசை இருக்கும். அப்போ இந்த திசையில் பாகு விசை இருக்கும். அதுக்கு பேர் FV பேர், விஸ்கஸ் ஃபோர்ஸ். பாகியல் விசையை FV விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விசைகளும் இந்த திரவத்துளி புவியீர்ப்பு விசையினால் இயங்கும்போது இது மேலே செயல்படும். முதல்ல இந்த திரவத்துளி மேலே செயல்படுற இந்த 3 விசைகளை வச்சுக்கிட்டு இந்த திரவத்துளியோடைய ஆரத்தை கண்டுபிடிக்கலாம். எண்ணெய் துளியின் ஆரம் கண்டறிதல். இப்போ இந்த 3 விசைகளோட மதிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை FG அப்படின்னு சொல்லுவோம். இது திரவத்துளியின் நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் mg. இதுதான் வந்து புவியீர்ப்பு விசை. இப்போ நிறையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அந்த திரவத்துளியோடைய எண்ணெய் துளியோட அடர்த்தியை ரோன்னு எடுத்துக்கிட்டால் நிறை பை பருமன் சொல்லுவோம். அப்போ இதிலேருந்து நிறை இஸ் ஈக்குவல் டு பருமன் இன்ட்டு அடர்த்தி, அதாவது அடர்த்தி இன்ட்டு பருமன் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த அடர்த்தி நம்மளுக்கு திரவத்துளியோட அடர்த்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பருமனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பருமனுக்கான ஃபார்முலா எண்ணெய் துளியின் பருமன் V இஸ் ஈக்குவல் டு 4/3 πr³. இது வந்து அந்த எண்ணெய் துளியை வந்து கோள வடிவம் உடையதாக எடுத்துக்கிறோம். அப்போ கோளத்தின் பருமனுக்கான சமன்பாடு 4/3 πr³. அப்போ நிறை இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு 4/3 πr³. இதில் இந்த ஸ்மால் ஆர்ன்றது தான் இந்த எண்ணெய் துளியின் ஆரம். அப்போ புவியீர்ப்பு விசைக்கான சமன்பாடு FG இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு 4/3 πr³ இன்ட்டு G. இது M, இது வந்து G. இது இந்த FG இஸ் ஈக்குவல் டு mg படி எம்மோட மதிப்பு இது பெருக்கல் G. இதுதான் வந்து புவியீர்ப்பு விசை. இப்போ அடுத்தது புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது மிதப்பு விசை. மிதப்பு விசை பார்த்தீங்கன்னா இந்த திரவத்துளி இந்த வாயுவின் வழியாக வரும்போது அது எவ்வளோ பருமனுள்ள வாயு வெளியேற்றுனா இந்த திரவத்துளி எவ்வளோ பருமனுடையதோ அதே அளவு வாயுவை வெளியேற்றும். அப்போ இதனால் வெளியேற்றப்படுற பருமன் இந்த திரவத்துளியோட பருமனுக்கு சமமாக இருக்கும். ஆனால் இந்த திரவத்துளியோடைய அடர்த்தி இந்த வாயுவின் அடர்த்திலேருந்து வேறுபடும். அப்போ இதனுடைய நிறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அடர்த்தி மாறுபடும், ஆனால் பருமன் வந்து அதே அளவு இருக்கும், 4/3 πr³. இதுதான் வந்து அந்த வாயுவின் நிறை, அதாவது இந்த எண்ணெய் துளி வெளியேற்றிய வாயுவின் நிறை. அப்போ இந்த மிதப்பு விசை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FB இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 4/3 πr³ இன்ட்டு G.
இதுதான் வந்து மிதப்பு விசை. இதுக்கப்புறம் பாகியல் விசை, மூணாவது பாகியல் விசை இருக்கு. பாகியல் விசைக்கான சமன்பாடு Fv = 6πr ஈட்டா × v. இந்த பாகியல் விசையில் 6πன்றது நம்பர், இதில் ஆறுன்றது பார்த்திங்கன்னா திரவத்துளியின் ஆரம், அதாவது எண்ணெய் துளியின் ஆரம். ஈட்டான்றது அந்த எண்ணெய் துளி எவ்வளோ பாகுத்தன்மையோடு இருக்குது அதனுடைய பாகியல் எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீன்றது அந்த எண்ணெய் துளியோடைய வேகம், அதாவது இந்த தட்டுகளுக்கு இடையில் அது எவ்வளோ வேகமாக இயங்குதோ அதுதான் வி. இதை வந்து நுண்ணோக்கின் மூலயமா நம்ம அந்த வேகத்தை கண்டறியலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து பாகியல் விசை. அப்போ புவியீர்ப்பு விசை, மிதப்பு விசை, பாகியல் விசை பயன்படுத்த போகிறோம். அது மூலயமா இந்த திரவத்துளியோட ஆரத்தை கண்டறிய போகிறோம். இந்த எண்ணெய் துளியானது என்ன பண்ணணும்னா இந்த தட்டுகளுக்கு இடையில் வரும்போது அது உடனே அது ஒரு முற்று திசைவேகத்தை பெறும், அதாவது ஒரு மாறாத திசைவேகத்தை பெறும். இப்போ கல் தண்ணிக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாறாத திசைவேகத்தில் போகும். அதே மாதிரி இந்த திரவத்துளியும் இந்த இடத்துல ஒரு மாறாத திசைவேகத்தில் வரும். அப்போ அந்த மாறாத அந்த முற்று திசைவேகத்தில் வரும்போது அது மேலே செயல்படக்கூடிய விசைகள் சமம், அதாவது சமன் செய்யப்படுது அப்படின்னு அர்த்தம். விசைகள் சமன் செய்யப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்குது, மிதப்பு விசை மேல் நோக்கி இருக்குது, பாகியல் விசை மேல் நோக்கி இருக்குது. அப்போ இந்த கீழ் நோக்கி இருக்கிற விசையை மேல் நோக்கி இருக்கிற இந்த இரண்டு விசைகளும் சமன் செய்துன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசை = மிதப்பு விசை ப்ளஸ் பாகியல் விசை அப்படின்னு எழுதலாம். இந்த புவியீர்ப்பு விசைக்கான சமன்பாடு இங்கே இருக்குது. ρ × 4/3πr³ × g = மிதப்பு விசைக்கான சமன்பாடு இது. சிக்மா × 4/3πr³ × g ப்ளஸ் இந்த பாகியல் விசை. பாகியல் விசைக்கான சமன்பாடு 6πr ஈட்டா × v. இந்த மிதப்பு விசையோட மதிப்பு ஈக்குவேஷன் இந்த பக்கம் கொண்டு வரலாம். ρ × 4/3πr³ × g. இந்த மிதப்பு விசை இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் சிக்மா × 4/3πr³ × g = 6πr ஈட்டா v. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4/3πr³ பொதுவாக இருக்குது, அப்புறம் g பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். 4/3πr³, அப்புறம் இதில் ρ மைனஸ் சிக்மா இருக்கும், அப்புறம் g பொதுவாக இருக்குது, அதையும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4/3πr³ g இது எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. ப்ராக்கெட்டுக்குள்ளே ρ மைனஸ் சிக்மா இருக்கும். இது 6πr ஈட்டா × v அப்படின்னு கிடைக்குது. இதில் ரெண்டு பக்கம் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். இதில் 2 4 3 6, இதில் 6 இருக்குது, இங்கே r³ இருக்குது, அப்போ இது r² ஆகிடும். பை இருக்குது, ரெண்டு பக்கம் பை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3r² ρ மைனஸ் சிக்மா × g. இந்த பக்கம் 3 ஈட்டா v இருக்குது. இப்போ r² மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ r² = 3 அந்த பக்கம் போச்சுன்னா இந்த 3ஓட பெருக்கில் வரும். அப்போ 9 ஈட்டா v / 2 ρ மைனஸ் சிக்மா × g. 2 × ρ மைனஸ் சிக்மா × g. இதுதான் வந்து r². இங்கே r² மதிப்பு இருக்குது, இதிலேருந்து r மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ r = 9 ஈட்டா v / 2 × ρ மைனஸ் சிக்மா × g. இங்கே r² இருக்கிறதால இந்த பக்கம் பவர் 1/2ன்னு வரும். இதுதான் சமன்பாடு 1. இப்போ இந்த எண்ணெய் துளியோட ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் துளியோடைய மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். மின்னோட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் துளியில் எக்ஸ் கதிர்களை செலுத்துகிறோம், அதாவது இந்த வாயுக்கள் இருக்கிற இடத்துல எக்ஸ் கதிர்கள் செலுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுனா எக்ஸ் கதிர்கள் வாயுக்களை அயனியாக்கும், அது மூலிமா இந்த எண்ணெய் துளி மின்னோட்டம் பெறும். இப்போ இந்த எண்ணெய் துளியானது
ஏதோ ஒரு Qன்ற மின்னோட்டத்தை பெறுதா எடுத்துக்கலாம். அப்போ Qன்ற மின்னோட்டத்தை பெறுது. அந்த நேரத்தில் நம்ம மின்புலத்தை கொடுக்குறோம், ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறோம். இப்போ மின்புலமானது மேலேருந்து கீழே செயல்படும். அப்போ இந்த எண்ணெய் துளி Q மின்னோட்டம் கொண்ட எண்ணெய் துளி மேலே E என்ற மின்புலம் செயல்படுது. அப்போ இங்கே செயல்படுற மின்விசை F = Q × E. இப்போ இந்த மின்விசையை செலுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மின்விசை எப்படி செயல்படும்? இந்த திரவத்துளி மேலே மேல் நோக்கி செயல்படும். அப்போ என்ன ஆகுனா, அது புவியீர்ப்பு திசைக்கு எதிர் திசையில் செயல்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மின்புலத்தை அதிகப்படுத்தி அந்த எண்ணெய் துளியை எந்த பக்கமும் நகராத மாதிரி, அதாவது கீழே நகராத மாதிரி மேலே நகராத மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்துகிறோம். அதாவது நிகர கீழ்நோக்கிய விசைக்கு சமமாக இந்த விசை வர மாதிரி மின்புலத்தை நம்ம செஞ்சு அந்த எண்ணெய் துளியை அதே புள்ளியில் நிலைநிறுத்தி நுண்ணோக்கி மூலிமா நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அது மேலே கூடிய செயல்படக்கூடிய விசைகளை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மின்னூட்ட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் துளி எடுத்துக்கலாம். இது மேலே கீழ்நோக்கிய ஒரு விசை செயல்படுது. இதுதான் வந்து புவியீர்ப்பு விசை Fg, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது இந்த வாயுக்குள்ளே வரும்போது அதனால் அது மேலே ஒரு மிதப்பு விசை செயல்படும், Fb. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு விசையும் சேர்க்கும்போது ஒரு நிகர விசை வரும். அது கீழ்நோக்கிய விசையாக இருக்கும். அந்த கீழ்நோக்கிய விசையின் காரணமாக இந்த எண்ணெய் துளி கீழ்நோக்கி நகரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் கதிர்களை கொடுத்து இந்த எண்ணெய் துளியை மின்னோட்டம் பெறுற மாதிரி செய்கிறோம். அப்போ Qன்ற மின்னோட்டம் இந்த எண்ணெய் துளிக்கு ஏற்படும். இப்போ நம்ம மின்புலத்தை நம்ம கொடுத்து இந்த எண்ணெய் துளியை மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்குறோம். மின்புலத்தின் மூலயமா இந்த மின்னோட்டம் கொண்ட எண்ணெய் துளிக்கு ஒரு விசையை கொடுக்குறோம், மேல் நோக்கி விசையை கொடுக்குறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதப்பு விசை மற்றும் புவியீர்ப்பு விசை இது ரெண்டுத்தோட நிகர விசைக்கு சமமாக இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். இப்போ மேல் நோக்கிய ஒரு மின் விசையை கொடுக்குறோம், Fe, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்தோடைய நிகர விசைக்கு சமமாக இருக்குது. அப்படின்னா இது மேல் நோக்கி இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இது மொத்த விசையும் சமன் செய்யப்படுது. அப்போ என்ன ஆகுனா, இது வந்து அதே இடத்துல நிலையாக நிற்குது, நகராமல் அப்படியே நிற்குது. அப்போ இந்த விசை எப்படி இருக்கும், இந்த மூணுத்தோடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நகராமல் இருக்கும்போது இந்த ரெண்டு விசைகளுடைய கூடுதல் இந்த புவியீர்ப்பு விசைக்கு சமமாக இருக்கும். அதாவது இந்த மின் விசை மற்றும் மிதப்பு விசை இது ரெண்டுத்தோட கூடுதல் இந்த புவியீர்ப்பு விசைக்கு சமமாக இருக்கும். இந்த மின் விசை மற்றும் மிதப்பு விசை இது ரெண்டுத்தையும் கூட்டலாம். மின் விசை ப்ளஸ் மிதப்பு விசை = புவியீர்ப்பு விசை. இப்போ மின் விசையோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் துளியோட மின்னோட்டம் மற்றும் அங்கே இருக்கிற மின்புலத்தோட பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். அப்போ Q × E அதுதான் இங்கே இருக்க மின் விசை. மிதப்பு விசை எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு, சிக்மா × 4/3 πr³ × G. அடுத்து புவியீர்ப்பு விசையை எழுதலாம். புவியீர்ப்பு விசை ρ × 4/3 πr³ × G. இப்போ இந்த மதிப்பை ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அது மிதப்பு விசை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா ρ × 4/3 πr³ × G மைனஸ் சிக்மா × 4/3 πr³ × G. இதில் 4/3 πr³ ஜியும் பொதுவாக இருக்கு. அப்போ 4/3 πr³ × ρ மைனஸ் சிக்மா × G. இந்த பக்கம் Q × E இருக்குது. இப்போ நம்ம மின்னோட்டத்திலிருந்து கொண்டு வரலாம். அப்போ Q = 4/3E, அதாவது E கீழே வரும்போது வகுத்தில் வரும், πr³ × ρ மைனஸ் சிக்மா × G. இப்போ மின்னோட்ட மதிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மின்னோட்ட மதிப்பில் இந்த எண்ணெய் துளியோட ஆரத்தை நம்ம பிரதிட்டோம்னா, அதாவது சமன்பாடு 1 நம்ம பிரதிட்டோம்னா நம்மளுக்கு மின்னோட்ட மதிப்பு அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆரம் மதிப்பை இந்த 1லேருந்து இங்கே பிரதிடலாம். இந்த சமன்பாடு 2ல் சமன்பாடு 1 பிரதிடுவோம். இப்போ Q = 4/3E
பை ஆர் கியூப். பை ஆருக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ போடலாம். 9 eta v divided by 2 into rho minus sigma into g. இங்கே ஆருக்கு பவர் 1/2 இருக்குது. இங்கே ஆர் கியூப் இருக்கிறதால இது 3/2ன்னு வரும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆர் கியூப். அடுத்தது ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி. ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி. இப்போ இந்த ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி இங்கே இருக்குது. அதேமாதிரி இங்கே ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கிறதுக்காக இது அடுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இதனோட அடுக்கையும் நான் கொண்டு வர போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அடுக்கு இருக்கு இல்லையா, ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி, இதனோட அடுக்கு நான் வந்து அடுக்கு வந்து 1, இதை நான் 2/2ன்னு எழுதிக்கிறேன். அடுக்கு 2/2னா 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது அடுக்கு எதுவுமே போடலாம், அடுக்கு 1ன்னு அர்த்தம். அதை நான் 2/2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த 3/2 வந்து இந்த 9ன்ற நம்பருக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ 1/2 இந்த 9க்கு போடும்போது 3 ஆகும். அதாவது 9 பவர் 1/2, 9 அடுக்கு 1/2னா இது 3. இப்போ 3 அடுக்கு 3னா 27. இப்போ இந்த 9க்கு அடுக்கு 3/2 போட்டால் இது 27 மாறும். இது எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 × 27 டிவைடட் பை 3e அப்புறம் பை இருக்குது. இங்கே 9 வெளியே எடுத்தாச்சு. இப்போ மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நான் அடுக்கு 3 போடுறேன். இந்த 1/2 அப்படியே வச்சுட்டு அடுக்கு 3 போடுறேன். அப்போ ஈட்டா கியூப் வி கியூப் 2 அடுக்கு 3 வந்து 8 ஆகிடும். ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி, இது எல்லாமே கியூப். ரோ மைனஸ் சிக்மா கியூப் ஜி கியூப். 2க்கு கியூப் போட்டோன்னா இது 8 ஆகிடும். இது அடுக்கு வந்து 1/2. இந்த பக்கம் அடுக்கு மேலே இருக்கு பேர், அந்த 2 உள்ளே கொண்டு வந்துடலாம். 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ரோ மைனஸ் சிக்மா ஹோல் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர்னு இருக்கும். அடுக்கு 1/2. இப்போ 2 பக்கமும் அடுக்கு ஒரே அடுக்காக இருக்கிறதால நம்ம அப்படியே கேன்சல் பண்ண முடியும். இப்போ ரோ மைனஸ் சிக்மா ஹோல் ஸ்கொயர், இது கியூப் கேன்சல் ஆகி அடுக்கு 1 ஆகிடும். இது ஜி ஸ்கொயர் கேன்சல் ஆகி கியூப் கேன்சல் ஆகி ஜி மட்டும் இருக்கும். இப்போ இது மொத்தமாக 1 ஆகிடுச்சு. அதனால் அடுக்கு எது போட்டாலும் 1 தான். இப்போ இந்த 8 பார்த்திங்கன்னா 4 × 2ன்னு எழுதலாம். அதாவது இதை 4 × 2ன்னு எழுதுனா இந்த 4க்கு அடுக்கு 1/2 போடும்போது அது 2ன்னு வெளியே வந்துடும். அப்போ 4 × 27 டிவைடட் பை இது 4 வெளியே எடுத்தோன்னா 2 வரும். 3 × 2e இங்கே பை இருக்கும். அப்போ இங்கே ஈட்டா கியூப் இன்ட்டு வி கியூப் டிவைடட் பை இங்கே 2 மட்டும் உள்ளே இருக்கும். 2 × ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி, அடுக்கு 1/2. இப்போ பாருங்கள், 1 3 9 3 27, இது 2. அப்போ 2 9 18. பை டிவைடட் பை இ இன்ட்டு ஈட்டா கியூப் வி கியூப் டிவைடட் பை 2 × ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி, அடுக்கு 1/2. இதுதான் வந்து இந்த மின்னோட்ட மதிப்பு, அதாவது எண்ணெய் துளியோடைய மின்னோட்ட மதிப்பு. இது சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த சமன்பாட்டில் 18 பைன்றது ஒரு நம்பர், அந்த எண்ணெயோட பாகியல் எண் ஈட்டா, வீன்றது அதனுடைய வேகம், எண்ணெய் துளி எவ்வளோ வேகமாக கீழே வருது, ஈன்றது மின்புலம், ரோன்றது எண்ணெயின் அடர்த்தி, சிக்மான்றது வாயுவின் அடர்த்தி, ஜின்றது புவியீர்ப்பு முடுக்கம். இது ஒவ்வொரு மதிப்பையும் நம்ம பிரதியிடும்போது நம்மளுக்கு மின்னோட்ட மதிப்பு Q கிடைக்கும். இந்த Qவோட மதிப்புகளை நிறைய முறை மில்லிகன் வந்து கணக்கீடு செய்கிறாரு. அப்போ கணக்கு பண்ணும்போது அந்த Qவோட மதிப்புகளை வரிசைப்படுத்துகிறாரு. அவர் கண்டுபிடிச்ச நிறைய முறை இந்த எண்ணெய் துளி சோதனை செஞ்சு அவர் கண்டுபிடிச்ச Qவோட மதிப்புகளை தொடர்ந்து வரிசைப்படுத்துகிறாரு. அப்படி வரிசைப்படுத்தும் போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மின்னோட்ட மதிப்பு
கியூவானது ஒரு குறிப்பிட்ட சிறிய மதிப்புடைய முழு எண் மடங்குகளாக இருக்குது. அதாவது ஒரு சிறிய மதிப்புடைய முழு எண் மடங்குகளாக மட்டும்தான் இந்த கியூ மதிப்பு இருக்குது. அதனுடைய மதிப்பை -1.6 × 10⁻⁻19 கூலும். இதுதான் எலக்ட்ரானின் மின்னோட்ட மதிப்பு. இந்த குறிப்பிட்ட மதிப்புடைய முழு எண் மடங்குகளாக தான் அந்த எண்ணெய் துளியில் இருக்கிற மின்னோட்ட மதிப்புகள் இருக்குது. இது மூலயமா நம்மளுக்கு ஒரு அடிப்படை மாறிலி மதிப்பான எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பை அவர் மில்லிகன் கண்டுபிடிக்கிறாரு. மில்லிகன் செஞ்ச இந்த சோதனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த செய்முறை சோதனையாக கருதப்படுது. இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பை கண்டறியும் மில்லிகனின் எண்ணெய் துளி சோதனையை பார்த்தோம். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.